ஹே கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இன்றைக்கி இந்த ஜாப்பனீஸ் ட்ராமாவோட 5 and 6th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்து பாருங்கள். இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ தான் வந்து லாஸ்ட் எபிசோடில் வந்து வின் பண்ணியிருந்திருப்பான். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம ஹீரோயிங்கிற மாதிரி ஒரு டீல் போட்டிருப்பாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ வின் பண்ணியிருப்பான். மேட்செல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டில் உட்காந்துட்டு குப்பையை கொட்டலான்னு சொல்லி வெளியே போனால், வெளியே போய் பார்த்தா நம்ம செகண்ட் ஹீரோ இருப்பான். ஒரு நிமிஷம் நீ வரியா, உங்ககிட்ட கொஞ்சம் நான் தனியாக பேசணும் சொன்னோன்னே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு நம்ம ஹீரோயினை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவோம். அந்த இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டு ரெண்டு பேரும் சும்மா நார்மலான ஒரு கான்வர்சேஷன் வந்து பில்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது செகண்ட் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுவான். இந்த மாதிரி வந்து உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னு சொல்லி கிட்ட போவான் பாருங்கள். ஆனால் வந்து கிஸ் பண்ண மாட்டான். ஏன்னா ஹீரோயின் வந்து ஸ்டில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ கிட்ட வந்து இன்னும் ஓவர் கம் ஆகலை. ஸோ அதனால் வந்துட்டு முட்டாள், நான் வந்து சடனால இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், உனக்கான டைம் வந்து நான் கொடுக்குறேன், டேக் யூர் ஓன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு அந்த இடத்துல வந்துடுவோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன மறுபடியும் அக்கா கிட்ட இருந்துட்டு இந்த நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னே அக்கா இருந்துட்டு எனக்கு தெரிஞ்சு உனக்கு என்னமோ ரெண்டாவது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பத்தா குறைக்க இருந்து நம்ம ஹீரோயின் மண்டையை நல்லா கழுவி விட்டு அனுப்பி விட்டுருவாங்க. அதெல்லாம் நடந்து முடிஞ்சு ஒரு நாள் நம்ம ஹீரோயின் சும்மா ரோட்டில் நடந்து போயிட்டு பார்ப்பாருங்க. ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவள் கையில் வச்சுக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் கீழே போட்டிருப்பா. சரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது பார்த்தா அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி நான் வந்து புதுசாக வந்து இங்கே இந்த ஊருக்கு வந்திருக்கேன், இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் காட்டுறாங்க. காட்டினா நம்ம ஹீரோயின் அப்பார்ட்மெண்ட்க்கு பக்கத்தில் தான் இருக்குது. கரெக்டாக நம்ம ஹீரோயின் அந்த லேடிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டாக நம்ம செகண்ட் ஹீரோ வருவானா. செகண்ட் ஹீரோ பார்த்தோன்னே இப்போ புதுசாக வந்திருக்க பொண்ணு வந்துட்டு ஏய் நீங்கள் என்ன பண்ணுற, ஒன்றெல்லாம் நான் எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா, பார்க்கவே இல்லை, எங்கப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவங்க வேறு யாரும் கிடையாது, நம்ம செகண்ட் ஹீரோவோட ஒரு தலை காதலி. நம்ம செகண்ட் ஹீரோ வந்து இந்த அக்கா வந்து லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த அக்காவுக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருப்பான். ஸோ வந்து இவங்களை ஏன் நான் அக்கான்னு சொல்கிறேன்னா, இவங்க நம்ம செகண்ட் ஹீரோவோட பெரிய பொண்ணு. ஸோ நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போகிறான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹீரோ பார்த்துட்டு ஏய் நீங்கள் என்ன பண்ணுற, இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கியா அப்படின்னோடனே ஆமாம்ப்பா புதுசாக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் ஹீரோயின் பார்த்துட்டு என்ன இவனுக்கும் தெரிஞ்சிருக்கு அவனுக்கும் தெரிஞ்சுக்குன்னு சொல்லிட்டு அவள் வந்து வீட்டுக்கு போயிடுறான். அடுத்த நாள் மார்னிங் ஸ்கூலில் காட்டுறாங்க. ஸ்கூலில் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு இருப்பாள், அவள் வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ வந்து பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்க கார் எடுத்துகிட்டு. ஆனால் நம்ம செகண்ட் ஹீரோவை வந்து பார்த்துட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை விட்டுட்டே போயிடுவான். செகண்ட் ஹீரோ இந்த மாதிரி பண்ணுறத ஃபர்ஸ்ட் ஹீரோ பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஒரு இடத்துக்கு போவான். வா உனக்கு வந்துட்டு நான் அவள் யாருன்னு சொல்கிறேன்ட்டு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோஸோட தாத்தா வந்துட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அந்த தாத்தாவோட கம்பெனியில் தான் வந்துட்டு அந்த பொண்ணு வந்து வேலை செஞ்சிட்ருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்மளோட செகண்ட் ஹீரோவும் அவங்களும் ஒன்றா மீட் பண்ணியிருந்திருப்பாங்க. நம்ம செகண்ட் ஹீரோக்கு வந்து அவங்கள ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கும். பட் என்ன பண்ணுறது, அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்கும். லஞ்ச் ஆனால் வந்துட்டு ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிட்றது என்ன, போகிறது என்ன, வரது என்ன, ஏன் ஈவன் நம்ம ஹீரோ இருக்கான்ல செகண்ட் ஹீரோ அவங்களுக்கு கிஸ் கூட பண்ணியிருந்திருப்போம். ஸோ இதில் இருக்க எல்லா விஷயத்தையும் இருந்துட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொன்னோன்னே ஹீரோயின் பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா முதல்ல வந்து இவன் நம்மளை ரிஜெக்ட் பண்ணால் இப்போ என்னன்னா அவனும் ரிஜெக்ட் பண்ணிவிடுவான் போலையே அப்படின்ட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்கும்போது இவங்க ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு அவங்க தாத்தாக்கு வந்து தெரிஞ்சிடும். அதனால அவங்க வேலையை விட்டு வந்துட்டு வேறு கம்பெனிக்கு அனுப்பியிருப்பாங்க. அப்போ போகும்போது தான் இருந்துட்டு ஒரு காஃபி மக் கொடுத்துருந்துருப்போம். நம்ம ஹீரோயின் கூட ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்துட்டு ஒரு காஃபி மக்கை கீழே தள்ளி விட்டு உடச்சிருந்துருப்பாள். அதை கூட நம்ம செகண்ட் ஹீரோ வந்து கம் போட்டு பிளாஸ்டிக்லாம் போட்டு பத்திரப்படுத்தி வச்சுருப்பாள். ஸோ அந்த மக்கு தான் இருந்துட்டு இந்த இன்சிடெண்ட் எல்லாத்தையும் வந்து நம்ம ஹீரோயின் தெரிஞ்சுட்டு போங்கடா போங்க, உங்கள் குடும்பத்துக்கு வந்து நான் வாய்க்கப்பட்டேன்னா அவ்வளோதான் போல், ரெண்டு பேரும் மாறி மாறி போட்டு அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவா. ஹீரோ வந்துட்டு செகண்ட் ஹீரோ வீட்டுக்கு வந்தோடனே வந்துட்டு தேவையில்லாமல் ஏன் பண்ணிகிட்ருக்க, நீ இப்போ கரண்ட்டாக வந்து ஹீரோயினை தானே பார்த்துட்டுருக்கா, அப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருக்கதா அவளுக்கு ஹர்ட் ஆகும்ல அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அடுத்த நாள் ஸ்கூலில் இருந்துட்டு நம்ம ஹீரோ இருந்துட்டு செகண்ட் ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுப்பான். இதை பார்த்தோன்னா அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிடும். பரவாயில்லையே நமக்காக கிஃப்டெல்லாம் கொடுக்குறான், அப்போ வந்து இவனுக்கு நம்மளை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு நம்ம ஹீரோயின் வந்து சமாதானம் ஆகிடுவான். சரி என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இருந்துட்டு க்ளவுஸ் வந்து ஒன்று கொடுத்துருந்துருப்பான். ஏன்னா ஜப்பானில் வின்டர் டைமில் அந்த க்ளவுஸ்லாம் கொடுத்தா அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த க்ளவுஸை எடுத்துகிட்டு நேராக என்ன பண்ணுவான், நம்ம செகண்ட் ஹீரோ வந்து பார்க்குறதுக்கு போவான். அங்கே பார்த்தா நம்ம செகண்ட் ஹீரோ கூட வந்துட்டு அந்த பொண்ணு நின்றுட்டுருப்பாளா. பார்த்தோன்னே அவளுக்கு சமக்காண்டாயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த கிஃப்ட்டை வந்து ஹீரோயினுக்கு தர சொல்லி செலக்ட் பண்ணி கொடுத்ததே இந்த பொண்ணு தான். ஸோ இந்த விஷயத்தையும் வந்துட்டு அந்த பொண்ணு சொல்லிடுவா, உனக்காக நான் தான் செலக்ட் பண்ணேன், உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோயின் எதுவுமே பேசவே மாட்டா.
நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்துட்டு அவங்க 2 பேரும் தனியாக விட்டுட்டு வந்துடுவா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த க்ளவுஸை வந்து தூக்கி ஓரமாக போட்டுட்டு இப்போ என்ன தான் பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி தலையை பிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து இவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்ன ஃபோன் கால் அப்படின்னு போய் பார்த்தா நம்ம செகண்ட் ஹீரோ தான். கிட்ட கொஞ்சம் பேசணுவான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பார்க்கு கூப்பிட்டு இருந்துருப்பான். என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்கலான்னு பார்த்தா இருந்துட்டு இவன் வந்து அவங்க 2 பேத்துக்குள்ள என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் ஹீரோயின் இருந்துட்டு சொல்லிடுறான், நீ அவள் கூட போய் சுற்றுறதே எனக்கு பிடிக்கல, எனக்கு அது வந்து ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் இங்கே பாரு அவளும் வந்து நிறைய ஹர்ட்டாக இருக்கா, ஸோ இந்த மாதிரி டைமில் நான் அவள் கூட இருக்கிறது தான் இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் வந்து அந்த இடத்துல வந்து கோச்சிட்டு போயிடுவா. ஸோ இவங்க 2 பேர் கான்வர்சேஷன் இருந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து கேட்டுருவான். இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப டீப் டிஸ்கஷனில் இருப்பான். என்னடா இவன் நம்ம வந்து அவ்வளோ தூரம் உருகி சொல்கிறோம், நம்மளை விட்டுட்டு அவளோட ஃபீலிங்ஸ் தான் ரொம்ப முக்கியன்ட்டு போகிறான், அப்போ ஏன் ஃபீலிங்ஸ் என்ன குப்பையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசெல்லாம் நொந்து போய் உட்காந்துருப்பா. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தான் நம்ம ஹீரோயினோட பர்த்டே. ஸோ பர்த்டே அன்றைக்கி இந்த மாதிரி நடக்கிறதுனால ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு இந்த மாதிரி டான்ஸ் ரூமில் வந்துட்டு என்னோட ப்ராடக்ட் ஒன்று இருக்குது, கொஞ்சம் வரியா நீ நான் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வருவா. இவ்வளோ அந்த டான்ஸ் ரூமுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே டான்ஸ் கிளப்பில் இருப்பாங்களே அவங்க எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம ஹீரோயின் பர்த்டேவை வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பான். இதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும், எனக்காக இதெல்லாம் பண்ணிங்களான்ட்டு. பட் நம்ம செகண்ட் ஹீரோ இருக்கான் பார்த்தீங்களா, இதை எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்துட்டு அந்த பொண்ணு கூட வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து டேட்டிங்க்கு வந்து போயிருந்திருப்பான். இவனை திருத்தவே முடியாது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்காக எல்லோரும் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரும்போது வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. பர்த்டேயில் வந்துட்டு நான் எல்லாருமே என் கூட செலிப்ரேட் பண்ணாங்க, ஆனால் எனக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அந்த பையன் என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட போய் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு காண்டான நம்ம ஹீரோயின் வந்துட்டு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறண்டா இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் என்ன பண்ணுறான், அந்த பிள்ளையை பார்த்து இருந்துட்டு இந்த ஆமா பொண்ணே இனிமேல் ஆள்கிட்ட வராத, வந்தினா வந்து ஒன்று சாகடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு சொன்னோன்னு அவனும் பார்த்துட்டு நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு உன்ன மாதிரி பொண்ணை தான் பிடிக்கும், என்ன மாதிரி பொண்ணெல்லாம் பிடிக்காது, வேணா இரு அவன்கிட்டே கேட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம செகண்ட் ஹீரோ வந்தோடனே பயபல அப்படியே போய் எல்லாத்தையும் வத்தி விட்டு வந்துருமா. இது எல்லாத்தையுமே ஓரமாக இருந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ பார்த்துருவான். அவன் பார்த்துட்டு செம்ம காண்டாயிடும். அவன் வந்துட்டு நீ எப்பயுமே இப்படி தான் பண்ணுவியா, அடுத்தவங்க வாழ்க்கையில் வந்து நுழைஞ்சி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறது உனக்கு அவ்வளோ பிடிக்குமா, ஏன் வந்து இத்தனை வருஷமாயும் நீ இன்னும் சுயநலத்தை வந்து குறைச்சிக்காமலே இருக்க, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இருந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சத்தம் போட்டு பேசிடுவான். ஸோ இதை இருந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ பார்த்தோன்னே இது என்னோட பிரச்சனை, இதுக்கு நடுவில் நீ வராத அப்படின்னு சொன்னோன்னே இதனால் இவனுங்க 2 பேத்துக்குள்ளே சண்டை வந்துடும். இவனுக்கும் காண்டாயின்ட்டு சரி தான் போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நின்றுட்டுருப்ப ஓரமாக, நீ வரியா இவங்ககிட்டலாம் பேசாத இனிமே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவோம். ஹீரோயின் வந்துட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறது வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ பார்த்துட்டு அவனுக்கு ஒரு பக்கம் வன்மம் கக்கிக்கிட்டு இருக்கும். இந்த பக்கம் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்களா, பேசிட்டு சும்மா நார்மலாக நடந்து வந்துட்டு இருக்கும் போது வந்துட்டு இவன் சும்மா பேம்பர் பண்ணிக்கிட்டு இருப்பான், நீ ஒன்றும் வருத்தப்படாத பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வந்து ஹக் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ இதை இருந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ வந்து பார்த்துருவான். அவன் பார்த்துட்டு லபா லபான்னு கத்திக்கிட்டு இருப்பான், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படின்ட்டு. இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயின் சிங்கப்பெண்ணா உருமாறுவா. அவன் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, ஏன் நாங்கள் 2 பேரும் இப்படி இருக்கிறத உன்னால் பார்க்க முடியல, நீ மட்டும் அவள் கூட கை கோத்துக்கிட்டு போகிற, அதை மட்டும் என்னால் பார்க்க முடியும்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அவள் சமகானில் கத்திட்டு இருப்பான். அப்படி நாக்க பிடிங்கிட்டு சாக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், இவன் கப்புச்சிப்புன்னு கம்முன்னு ஆகிடுவான். ஸோ இதுதான்டா வந்து சாக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து அண்ணங்காரன் கூட பார்க்காம அவன் சட்டையை பிடிச்சி என்னடா நினச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க ஹீரோயினை வச்சுக்கிட்டு. அப்போ என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ ஒரு கோவத்தில் என்ன சொல்லுவான், இங்கே பாரு எனக்கு வந்து அவள் வேணாம், ஃபஸ்ட்டு வந்து அவனை தானே லவ் பண்ணிகிட்டு இருந்தா, அவளை நீயே வச்சுக்கோ, எனக்கு வந்து அவள் தேவையில்ல அப்படின்னு சொன்ன அப்படின்னு ஒரு கோவத்தில் சொன்னோன்னே ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் வரியா அவங்க கூட கொஞ்சம் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் பின்னாடி இருக்க ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பேசுகிறா, இங்கே பாரு நான் வந்து ஒன்று ட்ரூவாக வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விரும்புகிறேன், ஸோ அதனால் வந்துட்டு எது வந்தாலும் யோசிச்சு முடிவெடு, நீ அந்த பொண்ணு கூட சுற்றுறது எனக்கு பிடிக்கல, வந்து நீ ஒன்றே ஒன்று தான் சூஸ் பண்ணணும், ஒன்று நீ என்ன சூஸ் பண்ணணும் இல்லைனா அந்த பொண்ணை சூஸ் பண்ணணும், இது எல்லாமே வந்து உன் கையில் தான் இருக்குது, உனக்கு வசதி எப்படி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு கேட்டோன்னே இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோவும் இந்த கன்க்ளூஷனுக்கு வந்துடுறான், சரி நான் ஒன்னையே சூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஸ்கூல் விடும் போது இருந்துட்டு எப்பயும் போல் பிக்கப் பண்ண வருவாங்கள்ல, ஸோ இருந்துட்டு பிக்கப் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு சொல்லிடுறான், இனிமேல் வந்து நீ என்னை பார்க்க வராத, என்னை பிக்கப் பண்ணவும் வராத, நீ போய் நீ உண்டு உன் பாய் ஃப்ரெண்ட் ஒன்று இருந்துக்கோ, என்னோட
பர்சனல் லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே, என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, வா காரில் வாங்க, உங்கள் 2 பேரையும் நான் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். இருந்தாலும் வந்துட்டு இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ 2 பேரும் இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூல் பின்னாடி ஒரு ரிவர் இருக்கும், அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அது கீழே 2 பேரும் உட்காந்து மாறி மாறி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஏன்னா இவன் வந்து அவளுக்காக அவளை வேணான்னு சொல்லிட்டான்ல. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்ட் டைமாக வேலை செஞ்சுட்டு இருப்பாள். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு சில பல ஃபுட்டெல்லாம் வந்து பார்சல் வந்து வாங்கிட்டு இருந்திருப்பான். அப்படியே 2 பேரும் உட்காந்து சும்மா நார்மலான கான்வர்சேஷன் வந்து பில்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க 2 பேரும் நல்லா ஜாலியாக பேசி இப்போ தான் ரொமான்டிக் ஆரம்பிப்பாங்க. கரெக்டாக நடுவில் இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அந்த பொண்ணு இருக்கால, அவன் நல்லா குடிச்சிட்டு நம்ம ஹீரோ பேரை சொல்லிக்கிட்டே உள்ளே வருவாள். செகண்ட் ஹீரோக்கு பார்த்தோன்னா அள்ளு விட்டுரும், ஐயோ இவன் என்ன மறுபடியும் வந்துட்டான்ட்டு. அவர் வந்துட்டு இல்லை நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலாம் வரல, எனக்கு சும்மா ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான் உன்னை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவள் குடிச்சிருக்கால. ஸோ அதனால் வந்துட்டு ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருவா. கீழே விழும்போது வந்துட்டு செகண்ட் ஹீரோ தாங்கி பிடிப்பான் பாருங்கள். அவளுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி, இவளுக்கு வந்து ஒரு மாதிரி குழுன்னு ஆகிடும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ஹீரோயினுக்கு தான் செம்ம கடுப்பாயிடும். அவள் அந்த இடத்துலேருந்து போயிடுறா. போனதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறதுனே அவளுக்கு ஒன்றும் புரியல. சரி பார்சலை வாங்கிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகும்போது பின்னாடி நம்ம செகண்ட் ஹீரோ ஓடிடுவான். ஓடி வந்துட்டு அவள் விழும்போது பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் இருந்துட்டு நம்மளோட செகண்ட் ஹீரோ பேக்கெட்குள்ளே வந்து வச்சுருந்துருப்பான். அந்த லெட்டரில் என்ன போட்டிருப்பான்னா, இன்றைக்கி வந்து ஒரு 6 மணிக்கு இருந்துட்டு நீ வா, நீ நானும் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டர் இருக்கும். அந்த லெட்டரை வைக்கும் போது ஹீரோயின் வந்து பார்த்துருப்பான், ஆனால் பேசியிருந்துருக்க மாட்டான். அந்த லெட்டர் வந்துட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து காட்டுறான். நம்ம செகண்ட் ஹீரோ என்ன சொல்லுவான், இல்லை நான் அவளை வந்து பார்க்க போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். ஸோ அடுத்த நாள் மார்னிங் காட்டுறாங்க. அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து கூப்பிட்டுருந்துருப்பா, வா உங்ககிட்ட வந்து கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு. என்னென்னு பார்த்தா இந்த லெட்டரை காட்டி இருந்துட்டு, நீ போ, அவங்களுக்கு வந்து நீ சொல்கிற மாதிரி உன்னோட நீடு வந்து அவங்களுக்கு தேவைப்படுது, ஸோ அதனால் நான் தான் என்னமோ உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் பிரச்சனையாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் வந்துட்டு நீ வந்து அவங்கள பார்க்க போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை இருந்துட்டு நம்மளோட செகண்ட் ஹீரோ கையில் கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுவா. பெரிய தியாகி மாதிரி போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்கூல் பின்னாடி இருக்க ஒரு ப்ளே கிரவுண்டில் உட்காந்து கண்ணை கசக்கிட்டு இருந்தோன்னே இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு தேவையா உனக்கு இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். ஸோ அன்றைக்கி ராத்திரி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்து கூப்பிட்டு வந்துருப்பான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போய் கேட்கும் போது, இங்கே பாரு ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கும் அவளுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்லாம் உண்மைதான், அவள் பாய் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருப்பாள், அவள் எப்பயுமே தனியாக தான் இருப்பாள், தனியாக சாப்பிடுவா, தனியாக இருப்பாள், ஸோ வந்து அவளுக்கு நான் வந்து ஒரு நல்ல கம்பெனி கொடுப்பேன், ஸோ அதே மாதிரி தான் அண்டு இந்த ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு என்னோட ரிலேஷன்ஷிப்பை பாதிக்குது அப்படிங்கும் போது இருந்துட்டு எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வேணாம், நான் வந்து ஒன்றை தான் சூஸ் பண்ண போகிறேன், ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு இனிமேல் அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு அவள் ஒரு காஃபி மக் இருந்துட்டு கொடுத்துருந்துருப்பாள் கிஃப்டாக. அந்த காஃபி மக் இருந்துட்டு பக்கத்தில் இருக்க டஸ்ட்பினில் போட்டு நான் ஒன்றை தான் சூஸ் பண்ண போகிறேன், எனக்கு யாரும் வேணாம், எனக்கு நீ மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு இருந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ வந்து சொல்லுவான். ஸோ இதோடய இருந்துட்டு இந்த எபிசோடு வந்து முடியுது. ஸோ வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன ஆக போகுது, நம்ம ஹீரோயின் எப்படி ஃபர்ஸ்ட் ஹீரோ கூட போய் ஜாயின் பண்ண போகிறா அப்படிங்கிறத அப்கமிங்ஸ் எபிசோடில் பார்க்கலாம். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். புது எபிசோட்ஸ் பார்க்கலாம். Bye bye, see you later.